வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு வந்து நம்ம பீட்ரூட்டில் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் 250 கிராம் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் கரும்பு சர்க்கரை, 30 கிராம் நிலக்கடலை, 20 கிராம் கேஷ்யூநட். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வறுத்துட்டு பொடி பண்ண போகிறோம். நிலக்கடலையை வறுத்தாச்சுங்க. இனி வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறின உடனே பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டை ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பீட்ரூட் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு இதை அதில் ஊற்றிக்கலாங்க. அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பீட்ரூட் மால்ட் வீடியோ போட்டிருப்போம். சேம் ப்ரொசீஜர் தான் பீட்ரூட் லட்டுக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட் லட்டுவோ அல்லது பீட்ரூட் மால்ட்டோ செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் சூடானது பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் நமக்கு தெறிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் நமக்கு எப்படியும் வெளியே தெறிக்குங்க. அப்போ வந்து இந்த மாதிரி மூடியை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து கைக்கும் தெரிக்காது, வெளியவும் வந்து செவுறு எல்லாமே வந்து ஃபுல்லாக தெரிக்காது. அதுக்காக தான். இதில் நமக்கு வேலையே பார்த்திங்கன்னா கைவிடாமல் கிண்டணும். அதே மாதிரி தெரிக்காமையும் பார்த்துக்கணும். நல்லா கட்டி ஆகுங்க. அதுவே பேஸ்ட் மாதிரி ஆகும். அது வரைக்கும் நம்ம கிண்டணும். பாருங்கள், தண்ணி மாதிரி இருந்தது இல்லையா? இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிலக்கடலையை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சது, இதை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். இதில் நிலக்கடலை மட்டும் கிடையாதுங்க, பாதாம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்படி பார்த்திங்கன்னா நம்ம இப்படி பிரித்து விட்டோம்னா இது வந்து ஒட்டக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கிண்டிட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ அது ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த கேஷ்யூ நட்டை வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நெய் வேண்டான்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வறுத்தாச்சுங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம்.
பாருங்கள், ஆற வச்சதும் நமக்கு நல்லா கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இது நாம் ஃபஸ்ட்டு ஆற வச்சது ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது, கட்டி ஆகலைன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெண்டாவது திருப்பியும் அடுப்பில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஆகிடும். இப்போ வந்து இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்க பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து நெய் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சுங்க. இதுக்கு மேலே வேணும்னா நம்ம கேஷ்நட் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சுக்கலாம். இந்த பீட்ரூட் லட்டு பார்த்திங்கன்னா 10 நாள் நம்ம வெளியே வச்சாலும் கெட்டு போகாதுங்க. நான் ஆல்ரெடி வீட்டில் செஞ்சுட்டேன். இப்போ வீடியோக்காக கொஞ்சமாக செஞ்சேன். நான் 10 டேஸாக வெளியே தான் வச்சுருக்கேன், ஒன்றுமே ஆகலை. குழந்தைகளுக்கு டெய்லி ஒவ்வொரு ஒன்று நம்ம கொடுத்துட்டு வரலாம். நல்லா ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி பீட்ரூட் லட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.